26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 8:58 மணி வரையிலும் பௌர்ணமி, அதற்கு பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 5-8 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 5-8 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மேஷ ராசி அன்பர்கள் பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து கருடனை வணங்கலாம். இன்று கருடனுக்கு தீபம் ஏற்றி உங்களினுடைய பிரார்த்தனைகளை செய்ய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி குறைபாடு மற்றும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் மறைவில் இருப்பதும் கேது சுக்கிரனுடன் 5ஆம் இடத்தில் இருப்பதற்கும் பரிகாரமாக கருடனை வணங்குவது வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன திருப்தியான நாளாகவே அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த மன குறைகளை குலதெய்வ வழிபாட்டை செய்ய இன்று உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார பற்றாக்குறை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன அமைதியின் குறைபாடும் இன்று குலதெய்வ வழிபாட்டினால் சரியாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதளவில் ஒரு குறைபாடு இருந்து வரும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்ப போராட்டங்கள் தீர இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். இன்று அர்த்தநாரீஸ்வரரை வணங்க உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. ஆடி தபசான இன்றைய நாளில் கோமதி அம்மன் வழிபாடும் சங்கர நாராயணனையும் வழிபாடு செய்ய மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திரனுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடையும் செய்ய விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் உற்சாகமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் சந்திரன் குருவோடு சேர்ந்த பார்வையில் இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று உங்கள் காரியங்கள் நிறைவேற அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மேலும் புதன்கிழமையாக இருப்பதனால் கருடனை வழிபாடு செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் மற்றும் ராகு கேத்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று சூரியன் குருவுடன் இருப்பதும் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பதும் கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான மிருத்யுஞ்சு ஜபத்தை செய்யலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மனதளவில் உங்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் இருந்து பின்பு விலகும். இன்று மனம் சீராக இருப்பதற்கு பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய நாளில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து மற்றும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்க ஆடி பௌர்ணமியான இன்றைய நாள் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப தொழிலாக இருப்பின் இதுவரையில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் விலகும். கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் இருப்பதனால் பெண் தெய்வ வழிபாடுகளையும் மற்றும் அன்னதானங்களையும் செய்யலாம்.
முடிந்தால் இன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்யவும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்று கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பது, இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களுக்கும் நல்ல ஒரு விடுதலை உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை மாற்றம், புதிய வேலை தேடுதல், இது அனைத்தும் உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும். இன்று புதன்கிழமை ஆடி தபசு, கோமதி அம்மனையும் சங்கர நாராயணனையும் வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. பல மாதமாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் இவற்றில் இருந்து வந்த சங்கடங்களும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் மற்றும் வேலையில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் விடையுண்டு. சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்யவும். பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் மற்றும் சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்க குடும்பத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல உற்சாகமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்கள் விலகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையிடத்தில் இருந்து வந்த மன போராட்டங்களுக்கும் இன்று நல்ல விடை கிடைக்கும். சந்திரனும் குருவும் 1, 2 மற்றும் 8ஆம் இடத்தில் உங்களுக்கு சஞ்சாரம். அன்னதானங்கள் செய்யலாம். பச்சரிசி தானம் செய்ய ஆலயங்களுக்கு சந்திரன் தோஷம் நிவர்த்தியாகும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் அதிகமான திருப்தியும் சந்தோஷங்களும் உண்டு. ராசியில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் இன்று அமர்ந்திருக்கிறார்கள். இந்த குரு சந்திர யோகத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜரும் மற்றும் பெருந்தேவி தாயாரையும் வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இன்று மகாலட்சுமி தாயாருக்கு புஷ்பத்தினால் அர்ச்சனையும் மற்றும் ஆலயத்திற்கு குங்குமம் மஞ்சள் தானம் செய்யலாம். பல நாட்களாக இருந்து வந்த திருமண தடை விலகும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவான், ராசியில் இருக்கக்கூடிய ராகு, கும்பராசி நேயர்களுக்கு இதுவரையில் தடையாக இருந்து வந்த ஒரு சில வேலைகள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேத்துவும் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பார். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இழப்பும் சரியாகும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு மனம் சீராகும். அரிசி தானம் செய்ய பௌர்ணமியில் இருக்கக்கூடிய இந்த சந்திர தோஷம் மற்றும் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் லாபத்திலேயும் குரு பகவான் 5ஆம் இடத்திலேயும் இருப்பது கஜகேசரி யோகத்தை கொடுக்கும். ஆகையினால் இன்று மீனராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடை செய்ய ஜென்மச்சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.